நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தமிழகத்தில் அரசு கல்லூரிகளில் படிக்கும் மாணவிகளுக்கு ஏஐ தொழில்நுட்பத்துடன் கூடிய விலையில்லா மடிக்கணினிகள் வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாணவர்களை வளர்த்தெடுத்தால்தான் மாநிலம் வளரும் என்றார். அதோடு மனித சமுதாயத்திற்கு காலம் தந்துள்ள இரண்டாவது நெருப்புதான் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் என்ற முதலமைச்சர் செயற்கை நுண்ணறிவால் ஒருபோதும் மனிதர்களை ரீப்ளேஸ் செய்துவிட முடியாது என்று திட்டவட்டமாக கூறினார். உலகம் முழுவதும் டிஜிட்டல் தொழில்நுட்பம் அசுர வேகத்தில் வளர்ந்து வரும் நிலையில் அதற்கேற்ப கல்லூரி மாணவர்கள் தங்களை பக்குவப்படுத்திக் கொள்ளும் விதமாக விலையில்லா மடிகணினி வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்திருந்தது. அந்த திட்டத்தின் தொடக்க விழா உலகம் உங்கள் கையில் எனும் கருப்பொருளில் சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. நிகழ்ச்சியின் சாராம்சத்தை பிரதிபலிக்கும் வகையில் மாணாக்கர்களின் கலை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை கவர்ந்து இழுக்க அரசின் சாதனைகளை விளக்கும் காணொளிகள் நிகழ்ச்சிக்கு மேலும் அழகூட்டின. தமிழக அரசின் நிதி உதவி மூலம் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை தொடங்கி வெற்றி கண்டவர்களை மேடையேற்றி கௌரவப்படுத்தியது உலகம் உங்கள் கையில் நிகழ்ச்சி. குறிப்பாக ஸ்விக்கி, சொமோட்டோவுக்கு போட்டியாக டிமேன் எனும் செயலியை உருவாக்கிய சிவகங்கையைச் சேர்ந்த சுரேஷ்குமார் மற்றும் ஜிபே, போன்பேவுக்கு மாற்றாக இப்போபே செயலியை உருவாக்கிய ராமநாதபுரத்தைச் சேர்ந்த மோகன் ஆகியோர் தாங்கள் கடந்து வந்த பாதையை எடுத்து கூறி மாணவர்களுக்கு உத்வேகம் கொடுத்தனர். ஹோட்டல்ல டேபிள் கிளீனரா ஜாயின் பண்ணும்போது அங்கே வந்து ஸ்விக்கி, ஜொமேட்டோ இதுக்கெலாம் வந்து ஆர்டர் ரிசீவ் பண்ணி பேக் பண்ணி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஏன் நம்ம ஊரில் இது மாதிரிலாம் ஒரு சர்வீஸ் இல்லையே, நம்ம ஊரில் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு. ஸோ நாங்கள் அந்த இடத்துல வந்துட்டு டிமேனை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அப்போ தான் ஸ்டார்ட் அப்பும் கரெக்டாக வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு ட்ராக்ஷனோட இருந்துச்சு அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் ரைஸ் பண்ண முடியும் அப்படின்றது தெரிய வந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலியமாக ஸ்டார்ட் அப் டிஎன் மூலியமாக 10 லட்ச ரூபாய் நிதி வாங்கி தான் நான் இப்போ நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாருக்கும் இருந்த கேள்வி, கூகுள் பே, ஃபோன்பே இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய ஜெயண்ட் கூட நீங்கள் எப்படி காம்பீட் பண்ண போறீங்க, உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு எல்லாருக்குமே நிறைய டவுட் இருந்தது. இதற்கிடையே நிகழ்ச்சி அரங்கிற்குள் நுழைந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு மாணவர்கள் பலத்த கரகோஷங்களை எழுப்பி உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். அதனைத் தொடர்ந்து உலகம் உங்கள் கையில் திட்டத்தின் மூலம் பயன்பெறும் மாணவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்த நடிகர் விஜய் சேதுபதி அடுத்த தலைமுறைக்கு மிக அவசியமான கல்வியை கொடுப்பதன் மூலம் அவரின் குடும்பம் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து செல்ல முடியும் என்றார். அவருடைய வளர்ச்சி என்கிறது அவர் கிடைக்கிற அறிவு மூலமாக தான் அவர் முன்னாடி போகிறாரு. அதுக்கு எவ்வளோ தடைகள் வந்தாலும் அதெல்லாம் உடைச்சறிஞ்சு அவங்கள முன்னாடி நகர்த்திட்டு போகிறதுல பெரும் பங்கு வகிக்கிறாங்க. அதுக்கு ரொம்ப நன்றி சார். பின்னர் பேசிய நடிகர் கார்த்தி, வாழ்க்கையில் நாம் நினைத்ததை போல் எதுவும் நடக்காது என்பதால் கல்வியை மட்டும் கெட்டியாக பிடித்துக் கொள்ள வேண்டும் என அட்வைஸ் வழங்கினார். ஒரு பிரேக் ஒயர் கட்டான வண்டி மாதிரி தான், அதை சமாளிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதை எப்படி எதிர்கொள்றோங்கிறது வந்து கல்வி தான் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. எது சரி தவறு, எதை நம்ம என்ன முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயமே கல்வி தான் கொடுக்குது. ஸோ தயவு செஞ்சு கல்வியை ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்குங்க. இந்த வயசில் தான் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும், அதை தாண்டி அதை தைரியமாக கான்ஃபிடென்ட்டாக அதை பிடிச்சிட்டிங்கன்னா லைஃப் லாங் உங்களுக்கு பயமே இருக்காது. இதனை அடுத்து கல்லூரி மாணவர்களுக்கு விலையில்லா மடிகணினி வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். 2025-26 கல்வி ஆண்டில் அரசு பொறியியல், கலை மற்றும் அறிவியல், மருத்துவம், விவசாயம், சட்டம், தொழில்துறை போன்ற துறைகளில் பயிலும் 20 லட்சம் மாணவர்களுக்கு மடிகணினிகள் வழங்கப்படுகின்றன. இதில் முதற்கட்டமாக 10 லட்சம் மாணவர்களுக்கு டெல், ஏசர், HP போன்ற உலக தரத்திலான நிறுவனங்களின் அதிநவீன மடிகணினிகள் வழங்கப்பட்டன. Intel i3, AMD Ryzen 3 processor, 8GB RAM, 256GB SSD storage, Windows 11 Home, Strategic மற்றும் Boss Linux OS மென்பொருள்கள் இந்த மடிகணினிகளில் நிறுவப்பட்டுள்ளன. அத்துடன் செயற்கை நுண்ணறிவு மென்பொருளான Perplexity Proவின் 6 மாத சந்தாவும் கட்டணமில்லாமல் வழங்கப்படுகிறது.
இப்படி பல்வேறு சிறப்பம்சங்கள் கொண்ட மடிகணினிகளை மாணவர்களுக்கு வழங்கிய பின் உரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், மாணவர்களுக்கு வழங்கப்படும் லேப்டாப் செலவு கிடையாது, முதலீடு என்றார். மனித சமுதாயத்திற்கு காலம் தந்துள்ள இரண்டாவது நெருப்புதான் செயற்கை நுண்ணறிவு என்ற முதலமைச்சர், செயற்கை நுண்ணறிவால் ஒருபோதும் மனிதர்களை ரீப்ளேஸ் செய்துவிட முடியாது என திட்டவட்டமாக கூறினார். தொழில்நுட்பம் எல்லா துறைகளையும் நுழைஞ்சிடுச்சு. எல்லாத்துக்கும் மேல எல்லாருடைய கைகளும் இன்னைக்கு பார்க்குறோம், எல்லாருடைய கைகளுக்கும் அது வந்துடுச்சு. அதை முறையாக பயன்படுத்தி நாம் முன்னேறணும். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், ஏஐயால் ஒருபோதும் மனிதர்களை நாம் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. நம்முடைய வேலைகளை இன்னும் விரைவாக செய்கிறதுக்கும் இன்னும் சிறப்பாக செய்கிறதுக்கும் தான் ஏஐ துணை நிற்கும். ஸ்கில் அடிப்படையிலான வேலைவாய்ப்புகளை நிறைய உருவாக்கி இருக்கு. அதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு முன்னேறணும். இந்த மடிகணினிகளை படம் பார்க்க ஆன்லைன் விளையாட்டுகளுக்காக பயன்படுத்தாதீர்கள் என மாணவர்களிடம் கேட்டுக்கொண்ட முதலமைச்சர், தொழில்நுட்பத்தை சரியாக பயன்படுத்தி முன்னேற வேண்டும் என அறிவுரை வழங்கினார். உங்கள் கைகளில் வந்திருக்கக்கூடிய லேப்டாப்பை சும்மா படம் பார்க்க, கேம்ஸ் விளையாட பயன்படுத்த போறீங்களா? இல்லை உங்கள் கேரியருக்கான லான்ச் பேடாக பயன்படுத்தியிருக்க போறீங்களா? இதுதான் நாங்கள் உங்கள் முன்னாடி வைக்கக்கூடிய கேள்வி. எல்லாத்துக்குமே நல்லது கெட்டதுன்னு சைடு ரெண்டு சைடு இருக்குது. நல்லது கெட்டதுன்னு 2 சைடு இருக்குது. அதில் நீங்கள் எந்த சைடை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் வெற்றி உங்கள் சைடு வந்து சேரும். நான் சொல்கிறதெல்லாம் உங்கள் கேரியர் எதுவாக இருந்தாலும் அதில் நீங்கள் தான் டாப் பொசிஷனில் இருக்கணும். முன்னதாக பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், இன்றைய காலகட்டத்தில் ஒரு லேப்டாப், இணைய வசதி, புதிய யோசனை இருந்தால் எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் என்றார். எனவே தமிழக அரசு வழங்கும் மடிகணினிகள் மாணவர்களின் வாழ்க்கையில் கேம் சேஞ்சராக இருக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள், ஃபேஸ்புக், ஸ்பேஸ் எக்ஸ்னு உலகின் பல பெரிய நிறுவனங்கள் எல்லாம் தொடங்கினது ஒரு லேப்டாப்பில் தான். ஒரு லேப்டாப், இன்டர்நெட் கனெக்ஷன், இன்னோவேட்டிவ் மைண்ட் செட் இருந்தால் அதன் மூலம் நம்மளால் எதை வேணால் சாதிக்க முடியும். தமிழகத்தின் தற்போதைய அரசியல் சூழலில் கல்லூரி மாணவர்களின் வாக்கு நிச்சயம் சட்டமன்ற தேர்தலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என சொல்லப்படும் நிலையில் தமிழக அரசின் இந்த மடிகணினி வழங்கும் திட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது.